மார்ச் மாதம் முடிய இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது ரேஷன் கார்டு முதல் பேன் கார்டு வரைக்கும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிமுறை மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் அந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். கோடை காலத்தில் நிலவக்கூடிய கடும் வெப்ப அலைகளின் போது மக்கள் ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று சிரமப்படுவதை தவிர்ப்பதற்கும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறத உறுதி செய்வதற்கும் மத்திய அரசு தற்போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் ஒரே தவணையாக வழங்கப்பட இருக்கு. குறிப்பாக கோதுமை கொள்முதல் தொடங்க இருக்கிறதால மத்திய அரசினுடைய கிடங்குகளில் உள்ள பழைய இருப்புகளை காலி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இது தவிர மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள ரேஷன் கார்டில் பெயர் உள்ளவர்கள் தங்களுடைய கைவிரல் ரேகையை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னும், அப்படி செய்யாத பட்சத்தில் உங்களுடைய பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் HDFC வாடிக்கையாளர்கள் வங்கி கார்டு இல்லாமல் UPI மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கக்கூடிய வசதி இனி உங்களுடைய மாதாந்திர இலவச பரிவர்த்தனை கணக்கில் சேர்க்கப்படும். இலவச லிமிட், அதாவது HDFC ஏடிஎம்மில் 5 முறை, மற்றதில் 3லிருந்து 5 முறை. இந்த இலவச லிமிட் தாண்டினா ஒரு முறை பணம் எடுக்க ரூபாய் 23 + வரி வசூலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் வங்கி பாதுகாப்பு முக்கிய பாதுகாப்பு காரணங்களுக்காக டெபிட் கார்டு மூலமாக ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய வரம்பை 1 லட்சத்திலிருந்து 50,000 to 75,000 குறைத்துள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சமீபத்தில் ஜியோ பேமெண்ட் வங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள்கிட்ட போய் QR கோடை ஸ்கேன் செய்து கைமாற்றாக ரொக்க பணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய வசதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் தற்போது தங்களுடைய கணக்கில் இருக்கிற பணத்தை வங்கி மூலம் பெறுறாங்க. இந்த நிலையில் வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தங்களுடைய PF தொகையை UPI மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி அறிமுகமாகும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. குறிப்பாக PF கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பிறகு அதை டிஜிட்டல் கட்டணமாகவோ ATM மூலம் பணமாகவோ எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது. புதிய வருமான வரி சட்டத்தின்படி ரியல் எஸ்டேட்டில் ரூபாய் 20 லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள நிலம் மற்றும் வீட்டை வாங்கினாலோ பரிசாக பெற்றாலோ பேன் கார்டு தேவைப்படும். முன்பு இந்த லிமிட் ரூபாய் 10 லட்சமாக இருந்தது. குறிப்பாக இந்த மாற்றம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். அதேபோல புதிய வருமான விதியின்படி ரூபாய் 5 லட்சத்திற்கும் மேலான இருசக்கர வாகனங்களை வாங்கினா பேன் கார்டை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். மேலும் கார் வாங்கினாலும் பேன் கார்டு கட்டாயம். இதற்கு டிராக்டர்கள் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் அட்டை மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் 1, 2026 முதல் பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறந்த தேதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணத்தை தனியாக சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பிறப்புச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி சான்றிதழ்கள் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து புதிய பேன் கார்டு பெற முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப முக்கியமாக வைரலாக பரவிட்டு வருது. இதெல்லாம் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தகவல்கள். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா விதமான ட்ரெண்டிங் நியூஸ், அரசியல் மற்றும் எல்லா விதமான உடனடி தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்ம உடனடி TV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.